வணக்கம். பதுளை மாவட்டம் வெளிமட பிரதேச செயலகம் அக்கல தோட்டத்துல வந்து டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட குறிப்பா 23 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் வந்து தற்காலிகமான இந்த கூடாரங்கள்ல இருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட ஒரு முழுமையான ஒரு செய்தி தொகுப்பை வந்து ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக நாங்க ஆயுள் மீடியாவினுடைய செய்தி பக்கத்தினூடாக நாங்க உங்களுக்கு உத்தியோகபூர்வமாக நாங்க வழங்கியிருந்தோம். எனவே ஆயுள் மீடியா நாங்க வழங்கியிருந்த இந்த செய்தி தொகுப்பை நிறைய பேர் பார்த்திருந்தீங்க. அந்த பார்த்திருந்த பார்வையாளர்களில் ஒருத்தராகவும் குறிப்பா வந்து மலையகத்துல மாத்திரம் இல்ல, இலங்கையில எந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதற்கு குரல் கொடுக்கக்கூடிய புகவந்தலாவ ராகுல தேரரும் எங்களோடு இந்த அக்கல தோட்டத்துக்கு வந்திருக்காரு. வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம் சாமி. நான் நினைக்கிறேன் ஆயுள் மீடியா உள்ள இந்த அக்கல பிரச்சனை இல்லைன்னா இந்த கூடத்துல இருக்க மக்களுடைய விடயத்தை நீங்க தெரிஞ்சு கொண்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? நிச்சயமாக முகநூலூடாக நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அப்போது ஆயுள் மீடியா ஊடாக வெளிமடை பிரதேசம் இந்த அகல தோட்டத்தை பற்றி நாங்கள் வீடியோ மூலமாக பார்த்தோம். உங்களோடு கலந்துரையாடல் செய்துவிட்டு இங்கே வருவதற்காக நாங்கள் முயற்சி செய்தோம். இங்கே வந்து பாப்ப மக்களுடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது, ஏன் இன்னும் கூடாரத்துக்குள்ளே இருக்கிறார்கள் என்றதை அவர்களோடு கலந்துரையாடல் செய்து பார்த்து ஏதாவது முடிவுகள் எடுப்போம். நிச்சயமா சாமி சொன்ன மாதிரி ஏன் இன்னும் மக்கள் கூடாரங்கள்ல இருக்காங்க. ஒருபுறம் நாங்க உங்களுக்கு ஒரு தொகுப்பா தந்திருந்தோம். அதையும் கடந்து இன்னும் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன தேவைகள் இருக்கு, அதனுடைய முழுமையான ஒரு தொகுப்பா இந்த காணொலியில் நீங்க பார்க்கலாம். என்னுடைய பேர் வந்து பகவந்தலா ராகுல தேரர். இப்போ நாங்கள் ஆயுள் மீடியாவில் இதை பார்த்தோம். நாங்கள் இங்கே நீங்கள் வந்து இந்த கூடாரத்தில் இருக்கிறத பார்த்தோம். பார்த்துட்டு தான் அந்த ஆயுள் மீடியா செய்கிறவங்களோட சம்மந்தமாகி நாங்கள் பேசணும். போய் பார்ப்பாங்க என்ன நிலைமை. அப்போ நாங்கள் வந்து பார்த்து உங்களோட பேசினா தான் எங்களுக்கு தெரியும். எத்தனை நாளுங்க இப்போ இங்கே வந்து அப்ப முதல்ல வெள்ளம் அந்த டைம்ல வந்து வீடுகள் இடிஞ்சு ஸ்கூல்ல இருந்தீங்க ஃபர்ஸ்ட்னா, அதுபட ஏஜ் ஆஃபீஸால சொல்லியிருக்கிறாங்க எம்பிஆர் ரிப்போர்ட் அங்க போக கூடாது அப்படின்ட்டு. அப்ப அது வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இங்க இருக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு நாளைக்கெல்லாம் தெரியாதுங்க, 6 மாசத்துக்கு இதுல இருக்க சொல்லியிருக்கிறாங்க. இல்லாத நாங்க வரும்போது பார்த்து இந்த இடங்கள் நல்லா தானே இருக்குது, ஒரு 10 பேஜஸ் கொடுக்கலாங்க. நான் வந்து நோயாளிங்க, வேலையெல்லாம் எனக்கு பெருசாக செய்யலாது, வேலைக்கு போவேலாது. 5 பேர் இருக்கோம், பிள்ளைங்க 3 இருக்கு, மாப்பிள்ளை மட்டும்தான் வேலை. எங்களுக்கு வந்து வசதி பத்தாது. 12 வயசுக்குள்ள ஒன்று இருக்கு, அது உடுப்பு மாற்றணும். இன்னும் கஷ்டமாக தான் இருக்கு. மழை வந்து அந்த சைடுக்கு கொஞ்சம் தண்ணி வரும். குளிர் காலையில விடிய காலையில 4 மணிக்கெல்லாம் குளிரா இருக்கும். அன்றைக்கு இந்த இதுகள்லாம் சும்மா இந்த பாருங்க அமுங்குது, உள்ளுக்கு தண்ணி தான் இதெல்லாம். கிளம்பு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுது, 2 பிள்ளைங்க காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும், இருட்டில் எழுந்திரிச்சு தான் அதுகளுக்கு சாப்பாடு செஞ்சு அனுப்பணும். இதில் ரவைக்கு சரண் சூடு, பகல்லையும் சூடு. மழை பெஞ்சா உள்ளுக்கு இருக்க இயலாது, வாசல்லையும் நடக்க இயலாது. எல்லாம் சேர்த்து மிதிச்சுட்டு தான் உள்ளுக்கு வரணும். ஒன்றும் லைட் இல்லை, பல்புன்னு போகிறோம். 1 ஹவருக்கு தான் பல்ப் வேலை செய்யுது. அதனால போன் டோச்சை பாதிக்கிறோம். போனுக்கு சார்ஜ் பண்ணாக்க திரும்ப வீட்டுக்கே தான் ஒன்று இப்போ சார்ஜ் பண்ணிட்டு வர. எங்களுக்கு இருட்டில் தான் இருக்கிறோம். நைட்டானா கரண்ட் வசதி ஒன்று கட்டாயம் வேணும். ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு இருக்கோம். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். நைட்டுக்கு ஒரு அவசரம்னா எங்களுக்கு வெளிச்சம் தான் என்ன பிரச்சனை, இந்த கூடாரத்தில் இருக்கிறது எங்களுக்கு சரியான குளிர், மழை பெஞ்சா தண்ணி வருது. மற்றது எங்களுக்கு வீடு தான் வேணும். ஜனாதிபதி அவர்களே, இதுக்கு முதையும் நாங்கள் வீடியோ பண்ணியிருக்கிறோம். என்ன நாங்கள் தப்பாக இது உங்களை சொல்லலை, ஜிஎஸை தப்பாக சொல்லலை, ஏஜியை தப்பாக நாங்கள் சொல்லலை, எல்லாம் உதவி செஞ்சீங்க. அதனால ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் ரேந்த பிள்ளைக்கு நடந்தும் போனீங்க. அந்த நேரம் நாங்கள் ஸ்ரீ கணபதி ஸ்கூலில் தான் இருந்தோம். அப்போ நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம், எங்களையும் வந்து ஒரு தடவை பார்ப்பீங்களா அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் நீங்கள் வரல. பரவாயில்ல, எங்கேயா இருந்து சரி எங்களுக்கு உதவி செஞ்சீங்க, எந்த வழியிலையாவது உதவி செஞ்சீங்க. அதே மாதிரி இந்த வீடையும் கட்டித்தாங்கன்னு மிக தாழ்மையுடன் கையெடுத்து உங்களை கரம் கூப்பி கேட்குறேன், எனக்கு வீடை கட்டித்தாங்க சீக்கிரமா. இந்த கூடாரங்களிலே தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, 3 பிள்ளைகள். ஒவ்வொரு வீடுகளில் 8 பேர், 10 பேர், 5 பேர். அண்ணாவுக்கு முன்னாலே தங்கச்சிக்கு உடை மாற்ற முடியாது. மகனுக்கு முன்னால் தாய்க்கு ஒரு உடையை மாற்ற முடியாது. இங்கே பாதுகாப்பான மலசலக்கூடம் கிடையாது, பாதுகாப்பான இடமும் கிடையாது. அக்கல தோட்டத்துல கூடாரத்துல இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களினுடைய தேவைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத சுவாமி ஒரு நீண்டதொரு தொகுப்பு மூலம் நாங்க கொடுத்துருக்கோம். இதுக்கு பிறகு மக்களுக்கு சரியான சென்றடைய வேண்டிய அந்த வீடு, இது சம்பந்தமா தான் நாங்க தொடர்ந்து குரல் கொடுக்க இருக்கோம். நீங்க சொல்ல வேண்டியது.
நிச்சயமாக ஆயுள் மீடியாவின் ஊடாக பார்த்து தான் இங்கே வந்தோம். மக்களுடைய கவலைகளை, பிரச்சனைகளை நாங்கள் உங்களிடத்திலே இப்பொழுது எடுத்து கொடுத்து விட்டோம். இதை முழுமையாக அதிகாரி இடத்திலே நாங்கள் ஒப்படைக்கின்றோம். மலையகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கே மலையக மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தாலும் அந்த இடத்திலே பகவந்தலா வராகுலத்தேரர் இருப்பார் என்பது எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இந்த பிரச்சனையும் நாங்கள் நிச்சயமாக நாட்டின் ஜனாதிபதி அவர்கள், பிரதமர் அம்மையார் அவர்கள், அதே போல் ஊவா மாகாணம் ஆளுநர் அவர்கள், அதே போல் பதுளை மாவட்ட பிரதேச செயலாளர், மாவட்ட செயலாளர், அதே போல் வெளிமடை பிரதேச செயலாளர் அவர்கள், அதே போல் இந்த அக்கலத்தோட்ட அதிகாரி அவர்கள், அக்கல பிரிவில் இருக்கக்கூடிய கிராம சேவர் அவர்கள், அவர்கள் அனைவருக்கும் இந்த பொறுப்பை நாங்கள் ஒப்படைக்கின்றோம். காரணம், மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கொடுத்திருக்கின்றோம். இவர்களுக்கு நிச்சயமாக நிம்மதியாக தூங்குவதற்கு ஒரு வீடு அமைத்து கொடுக்க வேண்டும். எனவே அகல பிரதேசத்தில் சுவாமி சொன்னது போல இவர்களுக்கு முழுமையான நிரந்தரமான ஒரு வீட்டுக்கான காணி உரிமை கிடைக்கும் வரைக்கும் இந்த மக்களினுடைய பக்கமாக இதில் நாங்கள் தொடர்ச்சியாக அவதானம் செலுத்துவோம். இதே போல் உங்களுடைய பிரதேசங்களில் மக்களினுடைய பார்வைக்கும் அதிகாரிகளுடைய பார்வைக்கும் ஏதேனும் விடயங்கள் கொண்டு செல்ல வேண்டுமானால் நீங்கள் உடனடியாக எங்களுடைய முகநூல் பக்கத்தில் காணப்படுகின்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தொடர்ச்சியாக நாங்கள் அவதானமாக இருப்போம். ஆயுள் மீடியா. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.